ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதாக, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாட்களாய் மாறுவதாக. தேவனுக்கு கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் உள்ள வாழ்க்கை வெற்றியை கொண்டு வரும். அப்படிப்பட்ட நாட்களாய் உங்களுக்கு மாறட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலாந்திலே செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஊழியர்கள் 70 பேர் சால்வேஷன் ஆர்மி ஊழியத்தில் இருந்தார்கள். ஐயா கேத்ரின் பூத், அம்மா வில்லியம் பூத் ஐயா கேத்ரின் பூத் அவங்களால ஸ்தாபிக்கப்பட்ட நல்ல ஒரு ஸ்தாபனம். 70 பேருக்கும் எங்கே போக வேண்டும் சொல்லப்படவில்லை. ஆனால் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த இங்கிலாந்திலிருந்து 70 பேரும் புறப்பட்டு போனார்கள் 70 நாடுகளுக்கு. அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய ஆத்து அறுவடை உண்டாயிற்று. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். சந்தேகப்படாமல் கீழ்ப்படிந்தால், அவன் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் அழைத்த போது சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார். இன்னைக்கு சில ஊழியத்தில் சிலர் போனாங்க, எனக்கு ஆத்துமாக்கள் இருக்காங்களா, சர்ச் இருக்குதா, கட்டடம் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆனா விசுவாசத்தோடு கூட போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அவரை கர்த்தர் பயன்படுத்தினார், ஆசீர்வதித்தார். டேவிட் லிவிங்ஸ்டனை கர்த்தர் அழைத்த போது இருண்ட கண்டம் ஆப்பிரிக்காவுக்கு போனார். அவர் காலங்களில் பெரிய ஆத்துமா விட இல்லை. ஆனால் அவர் மூலம் விதைக்கப்பட்ட விதை உலகத்தில் பெரிய திருச்சபைகளும் பெரிய ஆசீர்வாதங்களும் உண்டாகிற லட்சக்கணக்கான விசுவாசிகள் உள்ள அந்த கண்டமாய் கர்த்தரை மாற்றினார். ஆயிரங்கள் உள்ள ஸ்தாபனமாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஆமென். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினி வரும். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உத்தமம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். அந்த 70 பேரும் புறப்பட்டு சென்றார்களே. ஆமென். கர்த்தர் நல்லவர். 70 நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினாரே. கீழ்ப்படிந்து பாருங்க. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு உங்களை தாங்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழகுங்கள், வெற்றியை பெறுங்கள். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிய கருவேதான் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.